ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம பென்டன் சீரீஸில் வந்து இந்த ஃபயர் டைப்பில் இருக்கக்கூடிய ஏலியன்ஸை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அவங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதையுமே நம்ம பென்டன் சீரீஸில் பார்த்துருப்போம். அதுலேயும் நம்ம ஹீட் பிளாஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கேரக்டரை ரொம்ப பெஸ்ட்டான ஏலியனாக பென்டன் சீரீஸில் காமிக்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த ஒரு ஹீட் பிளாஸ்ட் இந்த ஃபயர் டைப் ஏலியன்ஸை வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக யூனிக்கான ஏலியன்ஸாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வந்து எதுக்காக ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பென்டன் தெரியாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன, அதே நேரத்தில் ஃபஸ்ட் டைமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஏலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆம்னிட்ரிக்ஸ் கை கிடச்சோடனே பென் பார்த்துட்டிங்கன்னா, முதல் தடவையாக ஆம்னிட்ரிக்ஸை வச்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதே நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பென் வந்து தெரிஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஏலியன் அப்படின்னா நம்ம டைமண்ட் ஹெட்டை சொல்லலாம். அது பென்னே சூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல இவங்க தெரியாதனமாக வந்து ஹீட் பிளாஸ்ட்டாக நம்ம பென் மாறுற மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சதுனாலவோ இன்னும் தெரில, அப்படியே நம்ம பென்டனோட புகழ்ங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி அப்படியே பரவி ஒரு காட்டு தீ மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் மூலமாக வந்து நம்ம பென் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அவருக்குன்னு ஃபேண்டம் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. பயங்கரமான ஃபேன் பேஸ் வச்சுருக்க ஒரு கார்ட்டூனாக பார்த்திங்கன்னா பென்டன் சீரீஸ் மாறிடுச்சு. இது நமக்கு புரியுது, ஆனால் பென்டன் கிரியேட்டர்ஸ்க்கு புரியல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம பென்டனை பார்த்திங்கன்னா உடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது வேறு விஷயம். இருந்தாலும் என்னவோ அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சென்டிமெண்ட்டாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபயர் டைப் என்ன பென் வந்து சூஸ் பண்ணனால தான் இந்த பென்டன் சீரிஸ் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சுன்னு சொல்லி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் டைப் ஏலியன்ஸை ரொம்ப ஸ்பெஷலாக காமிக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம ஏலியன் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுல, அதில் முதலாக ரீகேலிப்ரேட்டட் ஆம்னிட்ரிக்ஸ் பென்டனோட கைக்கு வந்தோன்னே அவர் ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா குரோமோஸ்டோனை தான் அந்த ஹோலோகிராமாக பார்த்துருப்பாரு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஸ்வாம் ஃபயரை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்வாம் ஃபயருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் டைப் ஏலியன் தான். ஸோ அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன் சீரிஸோட பிகினிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேயும் பென் சும்மா இல்லை, ஃபஸ்ட் டைமாக அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்து அல்டிமேட்ரிக்ஸ் மூலமாக ஆப்ஷன் கிடச்சிருக்கும். இருந்தாலும் அவர் ஃபஸ்ட் டைமாக அல்டிமேட் ஸ்வாம் ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் டைப் ஏலியன்ஸை வந்து ஒரு சென்டிமெண்ட்டாகவே பென்டன் சீரிஸில் கொண்டு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆம்னிவர்ஸில் வந்து பென்டன் யூஸ் பண்ணுற ஏலியனாக அதை மாற்றிட்டாங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆம்னிவர்ஸ்லேயும் கொஞ்சமாக பென்டன் அடிவாங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் விடுவோம். இப்போதைக்கு ஃபயர் டைப் ஏலியன்ஸை அவங்க வந்து எல்லா சீரீஸ்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக காமிக்கிறதுக்கு காரணம் இதுதான். பிகாஸ் அவங்க வந்து சென்டிமெண்ட்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை பார்த்திங்கன்னா கிளாசிக் சீரீஸ்லேருந்து எல்லா சீரீஸ்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக காமிச்சிருப்பாங்க. எந்தெந்த இடங்களில் ஸ்பெஷலாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பென்டனே வந்து இந்த ஏலியன் தான் சூஸ் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீன் நம்ம பார்த்த பென்டன் ஏலியனாக மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குவென்டனு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம குவென்னுக்கு வந்து ஒரு வாட் இஃப் காமிக்கில் வந்து ஆம்னிட்ரிக்ஸ் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி லைன் போகும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டோரியிலையுமே பார்த்திங்கன்னா முதலாக குவென்னுமே வந்து நிறைய ஏலியன்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஹீட் பிளாஸ்ட்டாக தான் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பென்னும் சரி நம்ம குவென்னுமே சரி ஃபஸ்ட் டைமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ஏலியன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் தான். ஸோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா ஹீட் பிளாஸ்ட்டுக்கு அவங்க முதல்ல கொடுத்த ஒரு பெரிய விஷயம், பெரிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம குவென் பார்த்திங்கன்னா பென் மாதிரி வைல்ட் மேட்டை யூஸ் பண்ணாமல் கிரே மேட்டரை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் ஹெட்டை யூஸ் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் முதல்ல ரெண்டு பேருமே ஹீட் பிளாஸ்ட்டை தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பென்டனோட கிளாசிக் சீரீஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பென்னும் நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் வந்து இளமே தரக்கூடிய நீரூற்றால் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு எபிசோடை பார்த்துருப்பீங்க, டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா பென் வந்து 4 வயசு பென்னாக மாறியிருப்பாரா. ஸோ இந்த டைமில் பென் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏலியன்ஸும் பேபி ஃபார்முக்கு மாறி இருக்கும். அதில் வந்து வைல்ட் மெட்டு, ஃபோராம்ஸு, அப்புறம் நம்ம ஸ்டிங் ஃப்ளையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீட் பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா பேபி ஃபார்ம்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனாக காமிச்சிருப்பாங்க. சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒரு பவரை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஹெக்ஸையும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதே நேரத்தில் அந்த இளமையை தரக்கூடிய நீரூற்று இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணியவும் மொத்தமாக வந்து நீராவியாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கிளியராக காமிச்சிருப்பாங்க நம்ம ஹீட் பிளாஸ்ட் பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர்ஸை ஓவர் பவர் பண்ணி ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேரக்டராக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஏலியனாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்ற ஏலியன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏலியன் எப்போ பார்த்தாலுமே கிளாசிக்கில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஏலியனாக தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட் பிளாஸ்டோட கண்ணு.
ஸோ பென்டனோட வைல்ட்மெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து பென்டன் சீரிஸில் எங்கேயுமே கண் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அல்டிமேட் ஃபார்முக்கு மாறும்போது இவருக்கு கண்ணு வருதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணும்போது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் வைல்ட்மெட்டுக்கு கண்ணெலாம் வந்தது கிடையாது. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு வைல்ட்மெட் வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை பார்த்துருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பென்டன் கிட்ட இருக்கிற மற்ற ஏலியன்ஸ் எல்லாருக்குமே கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் கண் இருக்கும். அதாவது நம்மளுடைய வேபிக்காக இருக்கட்டும், கேனன் போல்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மற்ற எந்த ஏலியன்ஸ் சொன்னாலும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லாருக்கும் எல்லோ கலரில் கண் இருக்கும். நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் கண் இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. அப்கிரேடுக்கு பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு ரிங்கு மாதிரி தன்னோட ஃபேஸில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஏலியன்ஸ்க்கும் ஒரே மாதிரி சிமிலராக தான் பார்த்தீங்கன்னா டிசைன் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஏலியன் ஃபோர்ஸு, அல்டிமேட் ஏலியனு, ஆம்னிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா ஏலியனுக்கும் க்ரீன் கலரில் கண்ணு மாறி இருக்கும். அதாவது நம்ம கேனன் போல்ட்டுக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். அப்புறம் பிளிட்ஸ் வல்ஃபராக இருக்கட்டும், எக்கோவாக இருக்கட்டும், குரோமோஸ்டோனாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு ஏலியன் எடுத்து பார்த்தாலுமே எல்லாத்துக்குமே க்ரீன் கலரில் கண் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு ஏலியன் விடாமல் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹீட் பிளாஸ்ட் ஏலியனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே கண் க்ரீன் கலர்லையோ இல்லைனா எல்லோ கலர்லேயோ இருக்காது. சொல்லப்போனால் அவருக்கு கண் இருக்கிறதே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்டோட ஸ்கல் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு பிளேட்டால் கவராக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே தான் கண் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ மற்றபடி எந்த இடத்துலையுமே இவருக்கு என்னோட கண்ணை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஹைலைட் பண்ணி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பென்டன் சீரீஸ்லேயே இந்த ஒரு ஏலியனுக்கு மட்டுமே ஒரு நடந்த விஷயம். வேறு எந்த ஏலியனாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், நம்ம வைல்ட்மெட் அந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க, பிகாஸ் அவருக்கு கண்ணே கிடையாதுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஸோ அதை தவிர மற்ற எல்லா ஏலியன்ஸுக்கும் க்ரீன் எல்லோன்னு சொல்லிட்டு கண் வந்து ஒரே மாதிரியான கலரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஏலியனுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீட் பிளாஸ்ட் ஒரு லிமிட்குள்ளேயே இருக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஹீட் பிளாஸ்ட்டை ஒரு ஸ்பெஷலான ஏலியனாக காமிக்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி பென்டன் கிரியேட்டர்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் இருக்கார்ல, ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் சீரிஸில் பென்னுக்கு வந்து ஒரு முக்கியமான வில்லனாக இருப்பார்ல. ஸோ அதில் வந்து நம்ம கெவினும் ஃபஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ண ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரனைட், அதாவது நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நம்ம பென்னும் கெவினும் வந்து ஒரு ட்ரெயினை கவுத்து விட்டு அதில் இருக்கிற மணியை திருட ட்ரை பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த டைமில் நம்ம பென் பார்த்திங்கன்னா கெவின் கூட சண்டை போகிறதுக்கு வந்து இந்த ஹீட் பிளாஸ்ட் ஏலியன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்டோட பவரை நம்ம கெவினுமே அந்த இடத்துல வந்து அரையும் குறையமாக அப்சர்வ் பண்ணிப்பார். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவர் முதல்ல எடுத்த ஏலியன், ஏன்னா அப்போ பென் வந்து ஹீட் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுவார். ஆனால் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக கெவினுமே வந்து ஃபஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் பவர் அப்சர்வ் பண்ணி காமிச்ச ஒரு ஏலியன் யாருன்னு பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்ட் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கெவின், குவென், பென் இவங்க 3 பேருமே ஃபஸ்ட் டைமாக நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பென்டன் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு இன்னும் தரமான விஷயங்கள்லாம் நம்ம பென்டன் கிரியேட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பென்டன் சீரிஸை பேஸ் பண்ணி, அதுவும் கிளாசிக் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேஸ் அகைன்ஸ்ட் டைம் அப்படின்ற பென்டனோட ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இயான்ற ஒரு சூப்பர்பான வில்லனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப கம்மியான பட்ஜெட், ஏன்னா ஒரு டிவி மூவி தான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பட்ஜெட்டை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால ரொம்பவே கம்மியான ஏலியன்ஸை தான் நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி முதலாக நீங்கள் லைவ் ஆக்ஷனில் என்ன ஏலியனை ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் வருவார். ஏன்னா இயான் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவன் வந்து பெல்வுட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு வர மாதிரி நம்ம பென்னை வெளில கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஸோ அந்த டைமில் நம்ம பென் முதலாக நம்ம இயானை மீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹீட் பிளாஸ்ட் ஏலியன் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், ஃபஸ்ட் டைமாக நீங்கள் லைவ் ஆக்ஷனில் ஒரு ஏலியனை பார்க்க போகிறீங்க. அது வந்து 4 ஆர்ம்ஸாக இருக்கலாம், டைமண்ட் ஹெட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த சீரிஸில் டைமண்ட் ஹெட்டுமே வந்திருப்பார். ஸோ அப்புறம் வந்து இன்னும் எவ்வளவோ ஏலியன்ஸ் இருக்காங்க. ஆனால் வேணும்னே இந்த சீரிஸில் ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பென்டன் ஏலியன், லைவ் ஆக்ஷனில் பார்க்கக்கூடிய ஏலியன் ஹீட் பிளாஸ்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த ஹீட் பிளாஸ்ட்டை பார்த்திங்கன்னா இந்த சீரிஸில் ஃபஸ்ட் டைமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பென்டன் சீரிஸில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது இதை சென்டிமெண்ட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கப்புறம் அந்த மூவியான ஏலியன் ஸ்வாமும் பெருசாக வந்து பென்டன் ஃபேன்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. இந்த மூவி பார்த்திங்கன்னா பென்டன் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், ஆனால் பென்டன் சீரிஸ் அளவுக்கு பிடிக்காது. ஸோ இந்த சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பென்டன் சீரிஸை வந்து காப்பாற்றலை. ஸோ இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பென்டன் சீரிஸில் பார்க்க முடியும். அது சீக்ரெட் ஆஃப் தி ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பென்டனோட கிளாசிக் சீரிஸை பேஸ் பண்ண ரொம்பவே சூப்பர்பான ஒரு மூவி இருக்குது.
ஸோ இந்த மூவியை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம டாக்டர் ஆனிமோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு டிஎன்ஏ பாம்பை உருவாக்கியிருப்பார். அந்த டிஎன்ஏ பாம்பை வந்து ஓவர்லோட் பண்ணுறதுனால தானே ஆம்னிடெக்ஸில் இருக்கிற அந்த எஸ்டிஎம் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஏலியன், அதுவும் வந்து இந்த பாம்பை வெடிக்க வச்ச அந்த ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பிளாஸ்ட் தான். ஸோ இந்த மொத்தம் 3 விதமான வேர்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவியோட இன்ட்ரோ இருக்கும். அதாவது ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரெட் எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஆகஸ்ட் 10 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு டிஎன்ஏ பாம்பை ஓவர்லோட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா எப்போவுமே ஹீட் பிளாஸ்ட்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக அப்படி தான் காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளூ எடிஷனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த எக்ஸலாய்ட் இருக்காங்கல்ல, அவர் ஓவர்லோட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. அப்புறம் வந்து கோல்டு எடிஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு எடிஷனில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஐகை வந்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா 3 விதமான எடிஷன் இருக்கும்போது அதில் ஃபஸ்ட் டைம் அவங்க சூஸ் பண்ண எடிஷன் வந்து ரெட் எடிஷன் தான். அதில் வந்து நம்மளுடைய ஹீட் பிளாஸ்ட் தான் வந்து முக்கியமான ஒரு கேரக்டராக ஃபஸ்ட் டைமே வந்து டாக்டர் ஆனிமோ கூட சண்டை போட்டிருப்பாரு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு பென்டன் சீரிஸில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து உதைக்குது. என்ன அப்படின்னா, இந்த வந்து ஹிட் ஆகணும் தினத்தில் வந்து இந்த மூவிக்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடைக்கணும்னு நினச்சி தான் ஹீட் பிளாஸ்ட்டை ஃபஸ்ட்டு வச்சாங்க. அவர் சென்டிமெண்ட்டாக ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மூவியும் பென்டன் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாக மாறிடுச்சு. மேபி இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பென்டன் ஃபேன்ஸோட அந்த சென்டிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் சீரிஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரிஸில் ஒரு எபிசோட் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பென்னுக்கு வந்து சம்மர் கோல்டு பிடிச்சிருக்குமா, அதனால் பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஏலியன்ஸையும் இந்த சம்மர் கோல்டு பார்த்துட்டிங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பென்டன் யூஸ் பண்ணக்கூடிய 2 முக்கியமான ஏலியன்ஸ், ஒருத்தர் பார்த்திங்கன்னா வைல்மெட்டு. ஸோ வைல்மெட்டாக பென் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கோல்டு பார்த்துட்டிங்கன்னா அவரோட சென்ஸ் பண்ணுற ஆர்கன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணி அவன் பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவார். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபோராம்ஸ் யூஸ் பண்ணுவார். ஸோ ஃபோராம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே அவர் பாடியில் வந்து ஒரு மோசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஏலியன்ஸோட வீக்னஸாக மாறி இருக்கும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை மட்டும் கோல் பிளாஸ்ட் இல்லைனா ஐஸ் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்துட்டிங்கன்னா மற்ற 2 ஏலியன்ஸ்க்கு அது வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக மாறும்போது இந்த ஒரு ஹீட் பிளாஸ்ட்டுக்கு மட்டும் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கும். அவரை பவரையே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த டைமுக்கு என்ன மாதிரியான பவர் தேவைப்படுதோ அதை பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்ட்டை கொடுத்து அவரை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஏலியனாக மாற்றிருக்கும். ஸோ நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன், இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயமா இந்த ஒரு ஹீட் பிளாஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஹீட் பிளாஸ்ட்டை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பென்டன் சீரிஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஏலியனாக காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாசிக் சீரிஸை மட்டுமே பேஸ் பண்ணி சொல்லியிருக்க விஷயங்கள். கிளாசிக் சீரிஸை தாண்டியுமே இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம பென்டன் சீரிஸில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா நம்ம அல்டிமேட் சீரிஸில் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற பேரில் ஒரு எபிசோட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம குட்டி பென் வந்து நம்மளுடைய யங் பென்னை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த குட்டி பென் வந்து நம்ம கெவினை பார்த்தோன்னே என்ன சொல்லுவார்னா, நீ கெவின் தானே, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏலினா சேஞ்ச் ஆவார். ஸோ என்ன ஏலினா சேஞ்ச் ஆகிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஹீட் பிளாஸ்டர் தான் மாறுவார். ஸோ நம்ம குட்டி பென் வந்து ஃப்யூச்சருக்கு வந்தால் கூட ஃபஸ்ட் டைமாக நம்ம ஆன் ஸ்க்ரீனில் அந்த விதமான ஒரு ஆர்ட் ஸ்டைலில் பார்த்த ஒரு பென்டன் ஏலியன், அதுவும் குட்டி பென் யூஸ் பண்ணக்கூடிய ஏலியனுமே பார்த்திங்கன்னா ஹீட் பிளாஸ்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்லா யோசித்து வேணும்னே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், வேறு எந்த ஏலியனாலும் ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோரம்ஸை தான் பென் எப்போ பார்த்தாலுமே நம்புவார். ஆனால் அப்படி இருந்துமே பென் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேணும்னே நம்மளுடைய ஹீட் பிளாஸ்டை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ வேணும்னே இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கேப் அடிக்கும் போதெல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் மூவியில் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பென்டன் சீரிஸில் பண்ணியிருக்காங்க. அதாவது பென்டனுக்கும் கிராஸ் ஓவருக்கும் பார்த்திங்கன்னா பென்டனுக்கும் ஜெனரேட்டெக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் மூவி இருக்குது, ஹீரோஸ் யுனைடெட் அப்படின்ற பேரில். ஸோ இந்த ஒரு மூவியில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பென்னோட அல்டிமேட்ரிக்ஸை வந்து நம்ம ஆல்ஃபாங்கிற வில்லன் இருப்பான் அந்த மூவியில். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆல்ஃபா என்ன பண்ணுவான்னா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை டச் பண்ணி அதன் மூலமாக அந்த பவரை காப்பி பண்ணி நிறைய ஏலியன்ஸோட பவர் வந்து எடுத்துப்பான். ஸோ அதில் ஃபஸ்ட் டைமாக ஆல்ஃபா வந்து ஆன் ஸ்க்ரீனில் என்ன ஏலியனா மாறி இருக்கலாம். நீங்களே நினச்சி பாருங்கள், அல்டிமேட்ரிக்ஸ் அவன் கையில் இருக்குது. ஸோ அவன் நினச்சிருந்தானா ஸ்வாம் ஃபயராக மாறி இருக்கலாம், அப்புறம் நம்ம பிக்சில்லாக மாறி இருக்கலாம். ஏன் அதுலேயே பார்த்திங்கன்னா 2 முக்கியமான ஏலியன்ஸை யூஸ் பண்ணியிருப்பான். இன்னொன்று ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஹிமகாசரா ஏலியனை மாறியிருப்பான். அப்புறம் வந்து ஃபோராம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏலியனாகவும் மாறியிருப்பான். ஆனால் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு முதலாக நம்ம ஆல்ஃபா வந்து எந்த ஒரு
ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் தெரியுமா? ஹீட் பிளாஸ்ட்டாக தான் மாறுவான். ஸோ அங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா வேணும்னா இந்த ஹீட் பிளாஸ்டோட சென்டிமெண்ட் வந்து பென்டன் சீரிஸ் விடாமல் வேணுனே கொண்டு வந்து இடத்துல வச்சுருப்பாங்க. இது வேணுனே பண்ணுற விஷயங்கள்லாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ்லாம் கிடையாது, வேணுனே பென்டன் சீரிஸில் பண்ணுற விஷயம் தான். ஸோ இதோட நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட நிறுத்தினா பரவாயில்லைங்க. ஆம்னிவர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த ஜெட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாக் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு ஏலியன். அதாவது நம்மளுடைய அந்த கைபர் கூடயே சுற்றிட்டு இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து நெமிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைமாக என்ன ஒரு ப்ரிடேட்டராக மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆம்னிவர்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராப்டோசர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு ப்ரிடேட்டராக தான் மாறி இருக்கும். இந்த கிராப்டோசர் எதோட ப்ரிடேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஹீட் பிளாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கிரகத்தில் வாழக்கூடிய அவருடைய ப்ரிடேட்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த கிராப்டோசர். ஸோ இந்த இடத்துலையுமே சுற்றி கித்தி கடைசியில் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் டேரெக்டாக தானே ஹீட் பிளாஸ்ட்டை காமிச்சிட்டு இருந்தோம், இப்போ டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட் பிளாஸ்டுடைய அந்த ப்ரிடேட்டரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஆன் ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹீட் பிளாஸ்ட்டு இந்த ஃபயர் டைப் பேரண்ட்ஸோட சென்டிமெண்ட்டை எங்கேயுமே விட மாட்டாங்க. அதுலேயும் நம்ம ஃபஸ்ட் டைமாக வில்கேக்ஸை பென் வந்து கிளாசிக்கில் மீட் பண்ணுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக பென்னும் நம்மளோட வில்கேக்ஸும் மீட் பண்ணுறது வந்து சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் தான் வந்து மீட் பண்ணுவாங்க. நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் அப்போ தான் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வில்கேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பென்னை வந்து எந்த ஃபார்மில் பார்த்துருப்பாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீட் பிளாஸ்டோட ஃபார்மில் தான். ஸோ ஹீட் பிளாஸ்ட்டாக நம்ம பென் இருக்கும்போது தான் அவர் முன்னாடி வந்து நம்ம வில்கேக்ஸ் வந்து ஃபைனலாக உன்னை பார்த்துட்டேன்டா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் பென் வந்து ஒரு குட்டி பையன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே முதலாக 2 கேரக்டர், ஒரு மெயின் வில்லன் ஒரு மெயின் கேரக்டர், 2 பேரும் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அப்பயும் வந்து நம்ம பென் ஹீட் பிளாஸ்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யோசிச்சு இந்த சீன்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த எபிசோட் முடியும் போதும் நம்ம பென் பார்த்துட்டிங்கன்னா வில்கேக்ஸோட ஷிப்லேருந்து எஸ்கேப் ஆகல, அதுக்குமே ஹீட் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவார். ரொம்பவே வித்தியாசமான ஒரு அப்பியரன்ஸில், அதாவது இது வரைக்கும் ஒரு ஏலியனா பென் மாறுறது எப்படி காமிச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு எபிசோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் பாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு டிஎன்ஏ கலந்து அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு அப்படிங்கிறத ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் காமிச்சிருப்பாங்க. இதுக்குமே ஹீட் பிளாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா முதலாக பென்டன் சீரிஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எந்த ஏலியனுக்கும் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஹீட் பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில், அதுவும் கிளாசிக் சீரிஸில் வந்து பயங்கர மாசான ஸ்பெஷலான ஏலியனாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஹீட் பிளாஸ்ட்டு ஃபயர் டைப் ஏலியன்ஸை பேஸ் பண்ணி பென்டன் சீரிஸை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஏலியனா பென்டன் சீரிஸில் இருக்காரு, எப்படி ஒரு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஹீட் பிளாஸ்ட் பண்ணி அதை வந்து நான் சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா அது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.